எழுத்து மட்டும் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு தான் அது க்ளோஷர். சரிங்களா? அப்போது ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஏவும் பியும் ஆட் பண்ணி இந்த நம்பர் வருது. அப்போது இது ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது க்ளோஷர். ஓகேங்களா? அடுத்த நம்பரு 2 நம்பர் ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஆன்சர் வருது. -10 + 3 = -7. இதுவும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி க்ளோஷர் ஃபார்மேட்டு. அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ. அதாவது 1 + 2 = 2 + 1 ரெண்டும் ஈக்குவல் தானே. இதுவும் 3 இதுவும் 3. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதுவும் என்னவாக இருக்கும்? அதே தானே இதுவும். -7 -5. இந்த பக்கம் அப்படியே இன்வர்ஸாக இருக்குது. -5 -7. அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ. அப்போ இதுவும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போது இதில் 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மும் சேமாக இருக்குது. என்ன ஒன்றுனா இது முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 + 2 + 3 1 + 2 + 3. என்ன வரைக்கும் பாருங்கள். 1 + 5 = 3 + 3. அப்போது 6 = 6. இது பேர் ப்ராப்பர்ட்டி பேர் என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இது என்னன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் மாறாமல் அதே நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் மாறாமல் அதே நம்பர் வருதுன்னா அதுக்கு பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. 0 + 2 0வோடு ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் அப்படியே வந்துடும். அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். 0 + 1 2 3 = 1 2 3 தான் இல்லையா? இந்த நம்பர் மாறாது. அப்போது ஒரு நம்பரால் ஆட் பண்ணும்போது மாறாமல் வருதுன்னா அதுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு பேர். அடிட்டிவ் ஐடென்டிட்டினாலே 0 தான். சரிங்களா? ஏன்னா 0 ஆட் பண்ணும்போது தான் அந்த நம்பர் மாறாமல் அப்படியே ரிப்பீட் ஆகும். தேங்க்யூ.